ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனாட்ட போயிட்டு ஏன் மீனா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்க, முத்து ஒன்று இருந்துட்டு எங்கள் அம்மா மனசு உடஞ்சிருக்காதா, உங்கள் அப்பா மனசை மட்டும் பார்க்குறீங்கன்னு அவங்க பதிலடி கொடுக்க, என்னடா இது இந்த மீனா பூன் இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் முத்து மனசு உடஞ்சி கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம விஜயாவுக்கு இதெல்லாம் செம்ம ஹாப்பிங்க. அதனால் மொட்டை மாடியில் நின்று பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீ சந்தோஷமாக இருக்கல்ல, அதனால் எனக்கு பிடிக்கலடின்னு பார்வதி மைண்ட் வாய்ஸ். இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. தனி கொடுத்தனம் வச்சிடலான்னு பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் தனி கொடுத்து அனுப்புறதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தாயா நீ பேய் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உன்ட்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட்டுன்னு அண்ணாமலை கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கும் நம்ம ரவிக்கு சின்ன சண்டை. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அந்த நாள்னு சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாமா ஞாபகம் வச்சுக்க முடியும், கல்யாண நாள் ஞாபகம் வச்சுக்கலாம், பர்த்டே ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாமா ஞாபகம் வச்சுக்க முடியும்னு அவர் கொஷின் கேட்க, இங்கே வா உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே வராங்க. அண்ணாமலைகிட்ட கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் மொதல் ஆன்ட்டி எப்போ பார்த்தீங்கன்னு. அவங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம விஜயாட்ட போய் கொஷின் கேட்டால் ஒன்றுமே தெரியாதுங்கிறாங்க. நீ ஆன்ட்டி மாதிரி மக்கு பிளாஸ்டரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ரவியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிகிட்ட போய் கேட்க, ரோகிணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொல்லவே இல்லை. என்னடா அது குடும்பம்லாம் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலைக்கும் நம்ம விஜயாவுக்கும் ஒரு ரொமான்ஸுங்க. போன காலத்தில் ரொமான்ஸ் அவங்களுக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மொத்த குடும்பமும் ஹாப்பியாக தான் இருந்தது. நம்ம முத்து மீனாவை தவிர அவங்க 2 பேரும் மட்டும்தான் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் சிட்டி தொல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.